Jesus. Thank you, Lord. My wonderful God. Hallelujah. Arabas kat baladarabashya darabalabaraba. Nedarara haralada darara dabarabalaba karabalaba. Hallelujah. Hallelujah. வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரிப்போம். இந்த காலை வேளையில இப்படி ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு இந்த ஆன்லைன் மூலமாக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிப்போம். எத்தனையோ பேர் இந்த ஆன்லைனை, இன்டர்நெட்டை, செல்லை, மொபைலை பலவிதமான தீமையான விஷயங்களுக்கு பயன்படுத்தும் பொழுது இப்படிப்பட்ட நன்மையான காரியத்துக்கு பயன்படுத்த தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அங்கங்கே தூரத்தில் இருந்தாலும் நாம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாக நாம் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை ஆச்சரியம். ஹல்லேலூயா. The greatest miracle in the world. உலகத்துல நடக்க வேண்டிய மிகப்பெரிய, நடக்கவே முடியாத ஒரு மிகப்பெரிய அற்புதம் என்ன? ஒரு பாவி மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீதிமானாக மாறுவது, அவனுக்குள்ளே கடவுள் தேவன் வந்து வாழ்வது. இதுதான் உலகத்துல நடக்க முடியாத அற்புதம். The greatest miracle. அந்த அற்புதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கிருபையா கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. மேட்டாராலபா ஷியாகாதாரா லோபாரபா. Thank you Jesus. Thank you Jesus. ஓ ஷியாபா மா ஷிகாபா ராடாபா டாராலாபா பாபா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நாம் உயிரோடு இருப்பது, நம்ம வாழ்வது, நாம் அசைவது, நாம் பிழைப்பது எல்லாம் தேவனுடைய கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you Lord Jesus. We bless your name. Hallelujah, hallelujah. Thank you Jesus. Hallelujah. Oh Mashiach Baba. Thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Oh hallelujah, hallelujah. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய நாமத்தை பாடலாமா? அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. எஸ் லார்ட், எஸ் லார்ட். உங்க நாமமே மேலான நாமம். அல்லேலூயா. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவரே இயேசுவும் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், அது இன்ப நாமம்.
இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், அது இன்ப நாமம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். ஆமென் 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 ஆமென். அந்த நாமத்தை வாய் திறந்து சொல்லும் போதே சொல்றதே எவ்வளவு பெரிய பாக்கியம். இயேசுவை கர்த்தர் என்று பரிசுத்த ஆவியினால் அன்றி வேற ஒருத்தரும் சொல்ல முடியாது. இயேசுவே நீங்க தான் கர்த்தர்னு இந்த வாயில சொல்லணும்னாவே அது பரிசுத்த ஆவியானுடைய ஒரு கிரியை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த நாமம் அற்புதமான நாமம். ஹல்லேலூயா. பகந்த தைலம் போல் நின் நாமம், பாரில் சௌரபியம் சொன்னதால். எஸ் லார்ட் எஸ் லார்ட். அந்த நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமா. அப்படின்னா என்னன்னா, ஒரு நாத்தம் பிடிச்ச இடத்துல, துர்நாற்றம் வீசுகிற இடத்துல ஒரு சென்ட் பாட்டில உடைச்சு ஊத்துனா, ஒரு சென்ட் பாட்டில உடைச்சு அந்த சென்டெல்லாம் அந்த தெளிச்சு விட்டா, அந்த ஏரியால இருக்கிற அந்த ஸ்மெல், அந்த துர்நாற்றம் போய் ஒரு வாசம் வீசும், நல்ல வாசம் வீசும். எப்படிப்பட்ட துர்நாற்றத்தையும் அந்த இடத்துல, அந்த அட்மாஸ்பியர்ல அந்த சென்ட் மாத்திடும். அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஊற்றுண்ட, உடைத்து ஊற்றப்பட்ட பரிமள தைலம் நம்ம வாழ்க்கையில, நம்ம ஏரியால, நம்ம சபையில, குடும்பத்துல, ஏன் நம்ம தேசத்துல, நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருக்கிற எப்படிப்பட்ட பாவம் என்கிற துர்நாற்றத்தை, இருளை மாற்றி வாசம் வீச பண்ணுகிற நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால அந்த நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம், அந்த நாமத்தை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நெபராரபோ சகது ரஷ்யாத்ரோ பரகட்டரபா அரரகியாந்து ரபோ தியானம். அது காலையில் அவருடைய நாமத்தை பாடுறது எவ்வளோ பெரிய பாக்கியம். மேதர கரப எஸ் லார்ட். உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் சொல்லி துதிப்பே, அதிசயமானவரே. ஆமென் ஆமென். அவர் அதிசயமானவர், அவர் நாமம் அதிசயம், அவர் நாமம் அதிசயம். இயேசு பிறந்த போதே, இயேசுடைய பிறப்பை குறித்து 600 வருஷங்களுக்கு முன்னாடி ஏசாயா சொன்னார், நமக்கொரு பாலகன், நமக்கொரு குமாரன் பிறக்கிறார், நமக்கொரு பாலகன் கொடுக்கப்பட்டார், அவர் நாமம் அதிசயம், அவர் நாமம் அதிசயம். இன்றைக்கும் அவர் நாமம் அதிசயம்தான். அந்த நாமமே அதிசயம், அது அதிசயங்களை செய்கிற நாமம். யாரெல்லாம் அந்த நாமத்தை தொழுது கொள்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நாமத்தில் இருக்கிற அதிசயம் எல்லாம் வெளிப்படும். ஆமாப்பா, உங்க நாமத்தை நாங்க தொழுது கொள்கிறோம் இந்த காலையில. ஓ பஹத்தரா ரேகா துராஷியா துரபா கர்லியா துரபா சபரபலபா கேரட நமரபமா. ஹல்லேலூயா. வாழ்த்துமேன் என்ற பிரியனே ജീവകാലമെല്ലാം ഈമരു യാത്രയിൽ നന്ദിയോട് ഞാൻ പാടിടുമേ. പാടുங்க. നന്ദിയോട് ഞാൻ പാടിടുമേ. യേശുവേ ആത്മനേസരേ സാരോനിൻ ரோஜாவும் லீலி புஷ்பமும்
பதினாயிரங்களில் சிறந்தோர் இயேசு இயேசு. பதினாயிரங்களில் சிறந்தோர். ஹல்லேலூயா. ஹேலா ஷாத்ரோ பிரஷ கட்டரரபலமனமா. எஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிதாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பு ரட்சகர் இயேசுவே மை துதிக்கிறோம். எங்கள் அற்புதமான ஆவியானவரே, எங்களுக்குள் வாழ்கிற ஆவியானவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். பரிசுத்த ஆவியே நமஸ்காரம். பரமசர் குருவே நமஸ்காரம். பரிசுத்த ஆவியே நமஸ்காரம். பரமசர் குருவே நமஸ்காரம். அருபியாடியார் அகத்தினில் வசிக்கும். அருபியாடியார் அகத்தினில் வசிக்கும். அரிய சித்தே சதா நமஸ்காரம். சர்வலோகாதீப நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். சர்வலோகாதீப நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். ஆமென். எல்லா துதி கன மகிமை யாவையும் எங்கள் அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமக்கு செலுத்துகிறோம் எங்கள் பரம பிதாவே. ஆமென். 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 ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? நான் கேட்க முடியாதனால நீங்க உங்க இடத்துல சொல்லலாமே வாய் திறந்து ஒரு ஹல்லேலூயா. 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 ஆமென். Praise the Lord Jesus. Thank you Lord Jesus. Amen. மீண்டும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளிலே வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் அற்புத அதிசயமான நாளாக இருப்பதாக. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இது வெற்றியின் நாள், இது மகிமையின் நாள், இது பலத்த அற்புதங்களின் நாளாக உங்கள் வாழ்க்கையில் இருப்பதாக என்று தேவ பிரசன்னத்திலிருந்து நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். இருக்கிற கொஞ்ச நேரத்தில் ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இந்த வாய்ப்பை கொடுத்த என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை ஏற்பாடு செய்கிற ஊழியர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லுகிறேன். இந்த ஊழியத்திற்கு என்னை அறிமுகப்படுத்திய அருமை சகோதரர் டாக்டர் சசிகுமார் அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவிக்கிறேன். ஆமென். கொஞ்ச நேரம் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். செய்திக்காக ஜெபித்த அருமையான சகோதரர் ஜெபித்தது போல இன்றைக்கு ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறார். ஹல்லேலூயா. அவருடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ளப் போகிறார். அவருடைய உள்ளத்தில் இருக்கிற ஆசையை பகிர்ந்து கொள்ளப் போகிறார். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் இயேசு சொன்னார். நமக்கு எல்லாமே காது இருக்கு, கேட்குது. ஆனால் இயேசு சொல்கிற காது வேற. இது என்ன காது? ஒரு ஆவிக்குரிய தாகத்தோடு ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிற காது. பெரிய ஊழியர்கள், பிரபலமான ஊழியர்கள், ஆண்டவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற ஊழியர்கள், தலைவர்கள் பிரசங்கிக்கும் போது மக்கள் ஆவலாக கேட்பாங்க, என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு சொல்லி. ஆனால் பிரபலம் இல்லாத ஊழியர்கள் அல்லது அவங்க சர்ச் பாஸ்டர், ஒரு சின்ன சபையாக இருக்கும், அவங்க சர்ச் பாஸ்டர் வாரம் வாரம் கேட்கிற அதே ஊழியக்காரர், பார்க்குற அதே ஊழியக்காரர் அல்லது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அப்படிப்பட்டவர்கள் செய்தி கொடுக்கும்போது ஒரு ஒரு தாகம் இல்லாமல், ஒரு ஆசை இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல் கேட்பாங்க. அதனால் கர்த்தர் அவங்களோட பேசுகிறத அவங்க கேட்க முடியாது. நான் விசுவாசிக்கிறேன், நான் அதை அனுபவிக்கிறேன். எந்த ஊழியர், ஈவன் நேற்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி ஆண்டுடைய வார்த்தை ஏதாவது சொன்னால் கூட
ஆவலா கேட்டா கத்தர் அவர்களோடு பேசிடுவார். கழுத மூலமா கூட கத்தர் பேசுறார் தானே. அதனால ஒரு வாஞ்சையோடு தாகத்தோடு கேளுங்கள். நம்ம தியானத்திற்காக 1 தீமோத்தேயு 1 12 வசனத்தை நம்ம படிக்கலாம். பைபிள் இருந்ததுன்னா நீங்கள் எடுத்து அந்த வசனத்தை கண்ணில் பாருங்கள். 1 தீமோத்தேயு 1 அங்கே பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் நமக்கெல்லாம் ஒரு ஊழியம் கொடுத்துருக்கிறாரு. ஒவ்வொரு விசுவாசியும் புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியக்காரங்க தான். ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒரு அழைப்பை வச்சிருக்கிறார். அவங்க ஒரு வேலை உலகத்தில் ஒரு வேலையில் இருக்கலாம், ஒரு கம்பெனியை நடத்தலாம், ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கலாம், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், என்னவாக இருக்கலாம். ஆனால் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டுட்டாவே அவங்களுக்கு ஒரு ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்துட்றார். அவங்க மேலே ஒரு அழைப்பை வச்சிட்றார். அந்த ஊழியத்தை எப்படி கொடுக்குறாரா? என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி, கவுண்டட், நாட் டெஸ்டட். என்னை உண்மை உள்ளவன் அவர் டெஸ்ட் பண்ணி ஊழியத்தை கொடுக்கணும்னு நினைச்சா உலகத்துல யாருக்கும் ஊழியம் கிடையாது. நம்ம உண்மையும் நம்முடைய தகுதியும் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணி இருந்தார்னா அவ்வளவுதான், யாரும் ஊழியத்துக்கே வர முடியாது. ஆனா ஆண்டவர் எப்படி உண்மை உள்ளவன் நினைச்சுக்கிட்டாராம், நம்மள உண்மையா இருப்பான்ப்பா அப்படின்னு நினைச்சு எண்ணி இந்த கனமான ஊழியத்திற்கு, உலகத்துல மிகப்பெரிய கனமான ஒரு வேலை ஊழியம் செய்வது, கர்த்தருக்கு ஊழியம் செய்யறது, அதான் கனமான வேலை. இப்படி சொல்லுவாங்க. ஒரு முறை அமெரிக்காவில் இருக்கிற 2 கட்சிகளும் பில்லி கிரஹாம் ஒரு முறை, நீங்க பிரசிடெண்டா நில்லுங்க, நாங்க 2 பேரும் ஆதரவு கொடுக்குறோன்னு சொன்னாங்களாம். அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. அப்ப பில்லி கிரஹாம் சொன்னாராம், நான் ராஜாக்களை ஏற்படுத்துகிற, பிரசிடென்ட்டுகளை ஏற்படுத்துகிற வேலையை செய்கிறவன், என்னை நீங்கள் டீப்ரமோட் பண்ணி பிரசிடெண்ட்டாக நீங்கள் என்னை ஆக்க பார்க்குறீங்களா? நான் வரமாட்டேன்னு சொன்னாராம். எஸ், உலகத்திலேயே மிக கனமுள்ள பவர்ஃபுல்லான ஒரு வேலை என்னன்னா, ஒரு பதவி என்னன்னா, கர்த்தருக்கு ஊழியம் செய்வது. இந்த கனமான ஊழியத்திற்கு தயவு செய்து ஊழியர்களே, அல்லது இங்கே இருக்கிற விசுவாசிகளாக கூட நீங்கள் இருக்கலாம், உங்கள் மேலே ஒரு ஊழியம் இருக்குது. நீங்கள் ஒரு சின்ன ஊழியத்தை செய்யலாம், ஒரு ட்ராக்ஸ் கொடுத்துடலாம், இல்லை யாருக்காவது ஒரு ஆண்டரை பற்றி சொல்கிறது, ஏன் ஒரு ஜெப ஊழியம், அது என்னவா இருந்தாலும் அந்த ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம்? கனமான ஊழியம். ராஜாதி ராஜாவுக்கு, அண்ட சராசரங்களை படைத்த தேவாதி தேவனுக்கு நீங்கள் சேவகம் செய்கிறீர்கள், ஊழியம் செய்கிறீர்கள். அதனால் இது உலகத்திலேயே கனம் பெற்ற ஒரு ஊழியம் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல மனசில் வச்சுக்கங்க. ஸோ இந்த கனமான ஊழியத்திற்கு தேவன் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். கலாத்தியர் 1:1 பவுல் சொல்லுவார், மனுஷனால் அல்ல, மனுஷன் மூலமாய் அல்ல, ஆண்டவர் நம்ம ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்கள் ஊழியத்தில் இருக்கிறீங்கன்னா அது எந்த ஸ்தாபனத்தினாலோ, சபையினாலோ, மனிதனாலோ, பிஷப்புனாலோ அல்லது யாராலும் இல்லை, எந்த மனுஷனாலும் இல்லை. சிலர் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா அப்பா நாங்கள் சின்ன பையனாக இருக்கும் போதே என்னை பொருத்தனை பண்ணிட்டாங்க, அதனால் நான் ஊழியக்காரன. இல்லை இல்லை, கர்த்தர் உங்களை ஊழியனாக ஏற்படுத்தி இருக்கிறார், அல்லது ஒரு ஊழியத்தை உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார், உங்களை செய்ய வைக்கிறார். அதுதான் உண்மையான விஷயம். ஸோ இன்னைக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்தில் ஊழியத்தை மட்டும் ஆண்டவர் கொடுக்கல, ஊழியத்தோடு சேர்த்து பல விஷயங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். நேரம் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நான் உங்களோட சொல்ல போகிறேன். ஒரு 7 பாயிண்ட் இருக்குது. 7 என்னால் சொல்ல முடியாது, அல்லது அட்லீஸ்ட் நான் டச்சாவது பண்ணுறேன். ஊழியம் ப்ளஸ் என்ன இருக்குது அதை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா இந்த ஊழியத்தை நல்லா சிறப்பாக செய்வோம், நல்லா சிறப்பாக செய்ய முடியும். ஊழியம் மட்டும் இல்லை, ஊழியத்தோடு கூட ஆண்டவர் நிறைய விஷயங்களை நமக்குள்ள வச்சிருக்கிறார். ஊழியம்ங்கிறது ஒரு பேக்கேஜ், அழைப்பு,
காலிங் இஸ் அ பேக்கேஜ். அந்த காலிங், அந்த அழைப்புங்கிற ஒரு அந்த பேக்கேஜில் நிறைய விஷயம் ஆட் பண்ணியிருக்கு. வெறும் ஊழியத்தை மட்டும் கொடுத்துட்டு எப்படியா செய், ஏதாவது ஒன்று பண்ணு, அப்படி ஆண்டவர் சொல்லலை. ஊழியத்தோட நிறைய விஷயங்கள் உள்ள கொடுத்துருக்கிறார். என்ன அப்படிங்கிறத ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன். வசனங்கள்லாம் எடுத்து படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அதனால் வேக வேகமாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரோமர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், மேபி மற்ற மொழிகளில் இங்கிலீஷில் அந்த வசனம் 5ஆக இருக்கலாம் அல்லது 6ஆக இருக்கலாம். தமிழில் 7வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, பவுல் சொல்கிறாரு, மற்றவர் 6, 7 ரெண்டும் படிக்கும்போது, புறஜாதிகளை மற்றவர்களை கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு, விசுவாசத்துக்கு கீழ்ப்படுத்துவதற்காக அவர் எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் தந்திருக்கிறார். ஊழியம் மட்டும் தரல, கூடவே அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்குரிய கிருபை தந்திருக்கிறார். புறஜாதிகளை விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணுவதற்கு கிருபையும் ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க என்ன ஊழியம் செய்றீங்களோ அந்த ஊழியத்தை சிறப்பாய் செய்து முடிப்பதற்குரிய கிருபை அந்த ஊழியத்தோடவே கொடுத்திருக்கிறார். வெறும் ஊழியத்துக்கு வரல. நீங்க இன்னும் எத்தனை வகையான ஊழியம் உங்களுக்கு இருக்குதோ, நீங்க வாழ்நாள் முழுவதும் ஊழியத்தை வெற்றியாய் முடிப்பதற்குரிய கிருபை கொடுத்து தான் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. ஊழியத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு, ஓ இவனுக்கு இந்த கிருபை எல்லாம் வேணும் அப்படின்னு ஆட் பண்ணலையா. ஃபர்ஸ்ட் கிருபை, நெக்ஸ்ட் தான் ஊழியம். ஃபர்ஸ்ட் கிருபை, நெக்ஸ்ட் அழைப்பு கொடுத்துருக்கிறாரு. தயவுசெய்து நம்புங்க, விசுவாசிங்க. ஆனால் என்ன பண்ணுறோம், ஆண்டவரே கிருபை தாரும், கிருபை தாரும். இன்னும் நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே கிருபை தாரும், கிருபை வேணுமே, கிருபை வேணுமே, கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க. இல்லை, ஆண்டவருக்குள்ள என்னென்ன கிருபை இருக்கு, எவ்வளோ கிருபை இருக்கு, பரலோகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த கிருபையும் உங்களுக்கு உள்ளே இருக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் இயேசு நமக்குள்ளே வாசம் பண்ணினார். கிருபையும் சத்தியம் நிறைந்தவர் இயேசு. அந்த இயேசு இப்பொழுது நமக்கு உள்ள இருக்கிறார். கொலோசியர் 1:27, மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்து உள்ள இருக்கிறார் அப்படின்னா என்ன இருக்கு? உள்ளுக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள எவ்வளவு கிருபை இருக்கோ அவ்வளவு கிருபை இருக்கு. யோவான் 1:16 சொல்லுது, அவருடைய பரிபூர்ணத்தினாலே, இயேசுவுடைய பரிபூர்ணத்தினாலே நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். அப்பா, கிருபையின் மேல் கிருபை அப்படின்னா என்னன்னா, இன்னும் 7 உலகம் இருந்து அல்லது 7000 உலகம் இருந்து அந்த 7000 உலகத்துல நீங்க ஊழியம் செய்யணும்னாலும் அதுக்கேற்ற கிருபை, சர்ப்ளஸ் கிருபை, சர்ப்ளஸா, எக்ஸ்ட்ராவா, பல மடங்கு, பலாயிரம் மடங்கு கிருபைய உள்ள வச்சுதான் இந்த ஊழியத்துக்கு உங்களை அழைச்சிருக்கிறாரு. என்ன பண்றது? ஆனா நம்ம கிருபை வேணும், கிருபை இல்லை. முதல்ல உனக்குள்ள இருக்கிற கிருபையை பார்க்கும்போது அந்த கிருபை ரிலீஸ் ஆகும். 2 கொரிந்தியர் 4:17-15 பவுல் சொல்றாரு, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகுமா. நீங்க ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் என்ன? நன்றி. உள்ள கிருபை வச்சிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை செய்வதற்கு, இந்த சபையை நடத்துவதற்கு, இதுல பிசினஸா இருக்கலாம், உங்க குடும்பமா இருக்கலாம், என்னவா இருந்தாலும் சரி, அத்தனைக்கும் தேவையான கிருபை அந்த அழைப்போடவே உள்ள வந்துருச்சு. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள கிறிஸ்துவுக்குள் எவ்வளவு கிருபை இருந்துச்சோ அவ்வளவு கிருபை உள்ள இருக்க. நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க வெறும் ஊழியத்தை மட்டும் எனக்கு தரல, அந்த ஊழியத்தோடு சேர்ந்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்குரிய கிருபையும், அதுவும் ஃபர்ஸ்ட் கிருபை, நெக்ஸ்ட் தான் ஊழியம். ஹல்லேலூயா சொல்லலாமா? கிருபையும் ஊழியத்தையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எபேசியர் 3:7 பவுல் சொல்றாரு, இந்த கிருபையினால் நான் ஊழியக்காரனானேன். வரமாகிய கிருபைங்கிற அந்த கிருபையினால், ஊழியமும் கிருபை, ஊழியக்காரன் ஆனதும் கிருபை, எல்லாம் கிருபை. நீங்க கிருபையால் நிறைந்து இருக்கிறீர்கள். இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல மரியாதை பத்தி எல்லாம் மெசேஜ் எடுப்பல, தேவதூதன் சொல்றாரு, கிருபை பெற்றவளே வாழ்க,
நம்மளும் கிருபை பெற்றவர்கள், நம்மளும் பரலோகம் நம்மளையும் வாழ்த்தோம். ஏன்? பரலோகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த கிருபையும் இயேசுவுக்குள், அந்த இயேசு நமக்குள் வந்ததினால், அவருடைய பரிபூரணத்தினால் கிருபை மேல் கிருபை நாம் பெற்றிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆக்சுவலி ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நான் ஒவ்வொரு மணி நேரம் பேச முடியும், அவ்வளோ இருக்கு. ஆனால் வேகமாக நான் போகிறேன். ரெண்டாவது, ஆண்டவர் அந்த ஊழியத்தோடு கூட நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார்? ரோமர் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, நாம் புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்வதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆவியின்படி ஊழியம், ஆவியின்படி. சில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல பரிசுத்த ஆவியுடைய பவரோடு ஊழியம் செய்வதற்குன்னு இருக்கும். ஊழியத்தை மட்டும் கொடுக்கல, பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை, வல்லமை அந்த ஊழியத்தோடு கொடுத்திருக்கிறார். நீங்க என்ன ஊழியம் செய்றீங்களோ அந்த ஊழியத்துல பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை வெளிப்படும். நல்லா விசுவாசிங்க. இன்னும் வரம் தாரும் ஆண்டவரே, பலப்படுத்தும் ஆண்டவரே, அப்படி கேட்காதீங்க, அப்படி கேட்காதீங்க. வாட்ச்மேன் நீ அவர் எழுதுறாரு, கிறிஸ்டியன், ஒரு கிறிஸ்தவனுக்கு எதுவுமே there is nothing to receive from the Lord, everything to be released. கடவுள்கிட்ட இருந்து, ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு கிறிஸ்தவன் பெற்றுக்கொள்வதற்கு ஒன்றுமில்லை. ஏன்? உள்ளவர் வந்துட்டாரு, அவர் எங்க இருக்கிறாரோ அங்க எல்லாமே இருக்கு. ஒன்லி டு பி ரிலீஸ். உங்களுக்குள்ள இருந்து நீங்க ரிலீஸ் பண்ணணும். அப்படி ரிலீஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் அது உள்ள இருக்குதுங்கிறத பார்க்கணும். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் வரங்களும் உள்ள இருக்கு. பரிசுத்த ஆவி, இயேசு சொன்னாரு லூக்கா 4:18, கர்த்தராகிய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, கட்டுண்டவர்களை விடுதலை செய்ய, குருடர்களுக்கு பார்வை அளிக்க, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கூற, காயப்பட்டவர்களை சுகமாக்க என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், என்னை அனுப்பி இருக்கிறார். எஸ், அதே பரிசுத்த ஆவியானவர் இப்ப நம்ம மேல இருக்கிறார். உங்கள் மூலமாக, அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துவதற்கு ஆவியானவர் உங்கள் மேல வந்திருக்கிறார். அப்போஸ்தலர் 1:8 இயேசு சொன்னார்ல, பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். வரும்போது பலனடைவீர்கள். சீஷர்களுக்கு சொன்னார், வந்துட்டாரா? உங்க மேல வந்துட்டாரா? நீங்க அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க எம்பவர் ஆயிட்டீங்க, பலப்படுத்தப்பட்டீர்கள், உங்களுக்குள்ள வல்லமை வந்திருக்கு. அந்த வல்லமை உள்ள இருக்குன்னு தெரியும் போது நீங்க அதை என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். உங்கள் மூலமாக அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். இன்னும் நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவர் ஏதாவது அற்புதம் செய்யணும், என் மூலமா என்ன பயன்படுத்துங்க, ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறோம். இல்ல, உள்ள இருக்கிறத முதல் பார்க்கணும். உங்க மேல ஆவியானவர் இருக்கிறார். ஊழியம் மட்டும் இல்ல, உங்கள் ஊழியத்திற்கு தேவையான அற்புதங்கள், உங்க ஊழியத்துல அற்புதங்கள் அடையாளங்கள் தாராளம் நடக்கும். இன்னையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் வெளிப்படல? எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. எக்ஸ்பெக்ட், மிரக்கிள் வில் ஹேப்பன். எக்ஸசைஸ் இட். உங்க அத்தாரிட்டியை, உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமையை பயன்படுத்துங்க. வியாதிஸ்தர்களை பார்த்தா ஜெபம் பண்ணுங்க, அற்புதத்தை ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு ஆராதனையிலும் சுகமளிக்கும் ஜெபத்தோட முடியுங்க. நிச்சயமா சொல்றேன், நம்ம அதை வெளிப்படுத்தும் போது, நம்ம அதை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது, நம்ம அதை எதிர்பார்க்கும் போது அற்புதங்கள் நடக்கும். மார்க் 16 கடைசியில சீஷர்கள் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து தம்முடைய வார்த்தையை நடந்த அற்புத அடையாளங்களால் உறுதிப்படுத்தினார். அப்போ நம்ம வார்த்தையை மட்டும் பிரசங்கிச்சுட்டு விட்டுறோம் இல்ல. ஒவ்வொரு முறை நீங்க எங்க பிரசங்கம் பண்ணாலும், எங்க ஜெபம் பண்ணாலும் அற்புதத்தை எதிர்பார்க்கணும். அற்புதத்தை நம்ம தான் செய்யணும். வியாதிஸ்தர்களை குணமாக்குவார்கள், நம்ம தான் ஆக்கணும். ஜெபம் பண்ணிட்டே இருக்கும், ஆண்டவரே சுகமாக்கும் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக, அற்புதம் நடப்பதாக. அப்படி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் ஊழியத்திலையும் அற்புதங்கள் அடையாளங்கள் இந்த நாளிலிருந்து நடக்க போகிறது. அதனாலதான் இந்த வார்த்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். பரிசுத்தனுடைய வல்லமை உங்கள் மேல, உங்களுக்குள்ள ஊழியத்தோடு கூட அந்த வல்லமையும் தேவன் நமக்கு கொடுத்துட்டாரு. ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமேன், ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நன்றி ஆண்டவரேன்னு சொல்றீங்களா? எனக்குள்ள கிருபை இருக்கு. எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க, எனக்குள்ள கிருபை, எனக்குள்ள வல்லமை. ஊழியம் மட்டும் இல்ல, என் ஊழியத்துக்கு தேவையான கிருபையும் வல்லமையும் ஆண்டவர் அளவில்லாமல் எனக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமேன். அடுத்ததாக ஆண்டவர்
என்ன தந்திருக்கிறாரு. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பவுல் சொல்றாரு, இந்த ஊழியத்திற்கு நாம் உக்கிரானத்துவம் உள்ளவர்கள். உக்கிரானத்துவம் கொடுத்திருக்கிறார். ஸ்டுவார்ட்ஷிப், உக்கிரானக்காரர்கள். நம்ம உக்கிரானக்காரர்கள். இன்னொரு வார்த்தையில சொன்னா மேனேஜர்னு சொல்லணும். தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரர்கள். அப்பா, நான் பவர்ஃபுல் வேர்ட் அது. தேவனுடைய ரகசியம். தேவன்ட்ட நிறைய ரகசியம் இருக்கு. தேவனுடைய ரகசியங்களுக்கு, அல்ல இப்படி சொல்லலாம், பரலோகத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களுக்கும் நம்ம தான் மேனேஜர். ஆண்டவருடைய காரியங்கள் இந்த உலகத்துல நடக்கிறதுக்கு நம்ம தான் மேனேஜர். எப்படி ஒரு பெரிய கம்பெனி இருக்கு, ஒரு எம்டி இருக்காரு, அவரா போய் எல்லாம் செய்ய மாட்டார். ஒரு ஆள் வச்சிருப்பார், ஒரு மேனேஜர் வச்சிருப்பார். அந்த மேனேஜர் தான் எல்லாம் செய்யறார். சம்பளம் கொடுக்கறதாகட்டும், ஒரு ப்ராடக்ட் போறது வர்றது, இந்த முழு கம்பெனியும் ஒருத்தர் கண்ட்ரோல் பண்றார், மேனேஜர். பரலோகத்தின் மேனேஜர் நீங்களும் நானும். ஏதோ நான் ஏழை ஊழியக்காரன், ஏதோ ஒன்று செய்யறேன் இல்லை. பரலோகத்துடைய அத்தனை விஷயங்களும் உங்க கண்ட்ரோல்ல கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நம்ம கண்ட்ரோல்ல கொடுத்திருக்கிறார். யூ ஆர் ஸ்டுவார்ட்ஸ் ஆஃப் காட்ஸ் மிஸ்ட்ரீஸ். அப்பா, என்ன ஒரு பவரான வேர்டு அது. பரலோகத்தின் ரகசியங்களுக்குரிய உக்கிரானத்துவம். இந்த உக்கிரானக்காரங்க, அது அந்த வேர்டு, அது பெரிய ஒரு மெசேஜ். அதுல அந்த அவருடைய ஒரு வேலை என்னன்னா, டிஸ்ட்ரிபியூட்டிங் whatever the God, the heaven contains. பரலோகத்தில் என்னென்ன இருக்கோ அல்லது ஆண்டவர்கிட்ட இருக்கிற அத்தனை விஷயங்களையும் மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுகிற டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்க. அதான் உக்கிரானத்துவம், அதான் உக்கிரானக்காரன். கொடுக்கிறது, மக்களுக்கு வாரி வழங்குவது, மக்களுக்கு தேவையானது கொடுக்கிற அந்த உக்கிரானத்துவத்தை, அந்த ஸ்டுவார்ட்ஷிப்பை கர்த்தர் உங்களுக்கு அந்த ஊழியத்தோடு சேர்ந்து கொடுத்திருக்கிறார். நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையிலையும் அந்த ஊழியங்கிற அது வரும் அந்த வசனத்துல. கவனிங்க, நான் நேரம் இல்லைன்னா எடுத்து படிக்க முடியல. உக்கிரானத்துவத்தை நீங்க பரலோக ராஜ்யத்தின் உக்கிரானக்காரர். இந்த பூமியில ஆண்டவர் ஏதாவது ஒன்று செய்யணும்னா அதை நம்ம மூலமா தான் செய்வார், உங்க மூலமா தான் செய்வார். நீங்க இருக்கிற ஏரியால ஆண்டவர் ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்னா அவரா வந்து செய்ய போறது இல்லை, நீங்க தான் அங்க ஸ்டுவார்டு. உங்க மூலமா தான் அதை செய்ய விரும்புகிறார். மக்களுக்கு சுகம் வேணுமா, என்ன வேணும், இந்த நாட்டில் என்ன நடக்கணும், நீங்க இருக்கிற இடத்துல என்ன நடக்கணும், அதை கர்த்தர் உங்க மூலமா தான் செய்வார். யூ ஆர் த ஸ்டுவார்ட்ஸ் ஆஃப் காட்ஸ் மிஸ்ட்ரீஸ். தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரர்களாக அந்த உக்கிரான ஊழியத்தையும் உக்கிரானத்துவத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். நேரம் இல்லாதனால நான் வேகமா போறேன். 1 கொரிந்தியர் 9:13 அடுத்தது, இந்த ஊழியத்தினாலே பிழைப்பு. சுவிசேஷ ஊழியம் செய்கிறவன் அதுல பிழைக்கணுமா அப்படின்னா ப்ரொவிஷன். நீங்க செய்யற ஊழியத்துக்குரிய அத்தனை விஷயமும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பணம், பொருள், ஆட்கள், ஆலோசனைகள், இடம், கட்டிடம், என்ன வேணும், ஊழியத்தை கொடுக்கும் போதே அந்த ஊழியத்தோட பேக்கேஜா எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். தயவுசெய்து விசுவாசிங்க. நீங்க பணத்துக்காக, இடத்துக்காக, பொருளுக்காக நீங்க எங்கேயும் பார்க்க வேண்டாம். ஸ்தாபனத்தை பார்க்க வேண்டாம், பணக்காரங்களை பார்க்க வேண்டாம், அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்க, யாரையும் பார்க்க வேண்டாம். வேர் தேர் இஸ் விஷன் தேர் இஸ் ப்ரொவிஷன். கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரா? நீங்க ஊழியத்துக்கு கர்த்தரால் அழைக்கப்பட்டு வந்திருக்கிறீங்களா? அந்த ஊழியத்துக்கு தேவையான பணத்தை, பொருளை, ஆட்களை எல்லாத்தையும் அந்த ஊழியத்தோடவே ஆண்டவர் கொடுத்துட்டார். நம்புங்க, விசுவாசிங்க, நம்புங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். தாவீது சொல்றாரு, எங்கிருந்து எனக்கு ஒத்தாசை வருது? இந்த மக்கள்கிட்ட இருந்து வருதா, இந்த மலையிலிருந்து வருதா, எங்கிருந்து வருது? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து, கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருங்கிறார். அந்த விசுவாசத்தோட எனக்கு எல்லாம் கர்த்தர் கொடுத்துட்டார். நீங்க இதை விசுவாசிங்க. பாருங்க, இனிமேல் உங்க வாழ்க்கையில உங்க ஊழியத்துக்கு தேவையான, உங்க குடும்பத்துக்கு தேவையான
எல்லாம் நீங்க அனுபவிக்க போறீங்க. இந்த இந்த அறிவு, என் ஜனங்கள் அறிவில்லாமினால் சங்காரமாகிறார்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியம், ஆண்டவர் எனக்கு ஊழிய தேவனை எல்லாம் கொடுத்துட்டாருங்கிற இந்த சத்தியமே, அதை நீங்க நினைக்கும் போதே நீங்க ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நன்றி ஆண்டவர், எல்லாம் எனக்கு இருக்கு. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், எல்லாம் கொடுத்திருக்கிறார். தயவு செய்து அதை விசுவாசியுங்கள். ஆமென். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் இந்த ஊழியத்தோட என்ன கொடுத்திருக்கிறார்? 2 கொரிந்தியர் 3:6 நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். இந்த ஊழியத்திற்கு நீங்க படிச்சிருக்கிறீங்களோ படிக்கலையோ, டிகிரி வாங்கியிருக்கீங்களோ, பைபிள் காலேஜ் போயிருக்கீங்களோ, இதெல்லாம் தகுதி இல்லை. கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார். எபிரேயர் 9:14 ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு அவருடைய ரத்தம், எப்படிப்பட்ட பெரிய ஊழியத்தையும் செய்வதற்கு தேவன் உங்களை தகுதிப்படுத்தி இருக்கார். எனக்கு அதெல்லாம் தகுதி இல்லை அப்படின்னு ஒன்று கிடையாது. தேவனே உங்கள் தகுதி. பவுல் சொல்றாரு, எங்களால் ஏதாகிலும் ஒன்று நடக்குன்னு யோசிக்கிறதுக்கு கூட நாங்கள் தகுதி இல்லை, எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. காட் இஸ் அவர் குவாலிஃபிகேஷன். கர்த்தரே நம்முடைய தகுதி. எப்படிப்பட்ட ஊழியத்தையும் செய்வதற்கு நீங்கள் தகுதி உள்ளவர்கள். ஆமென். அடுத்ததாக ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரு? அதே 2 கொரிந்தியர் 3:8-10 வரைக்கும் படிக்கும்போது மோசேயுடைய ஊழியத்தையும் புதிய ஏற்பாட்டு ஊழியத்தையும் கம்பேர் பண்றாரு. மோசேயுடைய ஊழியம் அழிவை கொண்டு வந்த ஊழியமா, மரணத்துக்கு எதுவான ஊழியமா, அது ஆக்கினை கொடுத்த ஊழியமா, பழைய ஏற்பாட்டு ஊழியம் எல்லாம். ஆனா நம்ம பெற்றிருக்கிற ஊழியம் ஜீவனை கொடுக்கிற ஊழியம். பவுல் சொல்றாரு, அந்த ஒளிஞ்சு போற ஊழியமே அவ்வளவு மகிமையா இருக்கும். நான் மோசே முக்காடு போட்டு பேச வேண்டியது, அவ்வளவு வெளிச்சமா மகிமை. அப்படின்னா இந்த ஊழியம், நம்ம செய்கிற ஊழியம் அதை விட சிறந்த மகிமை. உங்க ஊழியத்துல மகிமை இருக்கு. என்ன மகிமை? மோசேயின் ஊழியத்தை விட, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எந்த தீர்க்கதரிசிகளின் ஊழியத்தை விட உங்களுக்குள்ள பயங்கரமான மகிமை. 2 கொரிந்தியர் 4:6 இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் நம்முடைய இருதயங்களில் பிரகாசிக்கிறார் மகிமையாக. உங்களுக்குள்ள ஊழியம் மட்டும் இல்ல, மகிமை இருக்கிறது. மோசேயின் மகிமையை விட உங்க மகிமை சிறந்த பெரிய மகிமையை தேவன் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியா, ஊழியம் மட்டும் இல்ல, ஊழியத்துக்கு தேவையான மெசேஜையும் கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். 2 கொரிந்தியர் 5:18-19 ஊழியத்தையும் உபதேசத்தையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஒப்புரவாதல் ஊழியத்தை தந்திருக்கிறார். அந்த ஊழியத்துக்குரிய செய்தி, மெசேஜ், உங்களுக்குன்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கார். ஒவ்வொரு முறையும் நீங்க பேசும்போது அந்த மெசேஜ் ரிலீஸ் ஆகும். மெசேஜ்னா இட்ஸ் நாட் ஆர்டினரி மெசேஜ். வேர்டு, பவர்ஃபுல் வேர்டு. ஆண்டவரும் அவருடைய வார்த்தையும் ஒன்று. நீங்க எப்பெல்லாம் பிரசங்கிக்கிறீங்களோ அவரே வார்த்தையாக வெளிப்பட்டு அந்த வார்த்தையின் மூலமாக தன்னுடைய வல்லமையும் வெளிப்படுத்தி உங்கள் ஊழியத்தை உறுதிப்படுத்துவார். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். இதை நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னாவே, எனக்குள்ளதெல்லாம் இருக்கு அப்படின்னாவே உங்க ப்ரேயரே மாறிடும். உங்க ப்ரேயரே மாறிடும். இனி நீங்க எதுவுமே ஆண்டவரே கொடுங்கன்னு கேட்க மாட்டீங்க. எஸ், எனக்குள்ள இருக்குது, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. விசுவாசத்தோட நீங்க ஸ்தோத்திரிக்கும் போது நம்ம தெரிஞ்சிட்டோம்னா, இந்த கிறிஸ்டியன் லைஃப்ல இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா, நோயிங். இட்ஸ் நாட் ட்ரையிங், இட்ஸ் நாட் பெக்கிங், ஆஸ்கிங், நோயிங். அதான் ரொம்ப முக்கியம். அறிந்து கொள்வது. சத்தியத்தை அறிவீர்கள். எந்த சத்தியத்தை நீங்க அறியறீங்களோ அது உங்களை விடுதலையாக்கும். பைபிள் இருக்கிற எல்லா சத்தியம் உங்களை விடுதலையாக்க போறதில்ல. எந்த சத்தியத்தை நீங்க அறியறீங்களோ அது உங்களை விடுதலையாக்கும். ஸோ இன்னைக்கு இந்த 7 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்குள்ள கிருபை, உங்களுக்குள்ள வரம், உங்களுக்குள்ள மகிமை, உங்களுக்குள்ள ப்ரொவிஷன், உங்களுக்குள்ள மெசேஜ் இருக்கு, உங்களுக்குள்ள எல்லாம் இருக்கு. வேற என்னதான் வேணும்? ஆமென். இப்போ ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? உங்க கவனத்தை ஊழியத்தின் மேல, உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் மேல உள்ள இருக்குதுங்கிற உங்க கவனத்தை திருப்புங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, விசுவாசிங்க. வரக்கூடிய நாட்களில் இவைகள் வெளிப்படுவதை நீங்கள் காண்பீர்கள்.
நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொஞ்ச நேரத்தில் ஆண்டவரே ஒரு பெரிய மெசேஜை நான் ரொம்ப ஷார்ட்டாக உள்ள சொல்லியிருக்கேன். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகள் ஒவ்வொருடைய உள்ளத்துக்குள்ள ஆழத்தில் பதியட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு உள்ள இருக்கிறத தெரியாம நாங்கள் இன்னும் வானத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் எதாவது செய்வாரான்னு காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் செய்யணும், ஆண்டவர் செய்யணும், ஆண்டவர் கொடுப்பாரு, ஆண்டவர் செய்வார்னு இல்லை. எல்லாம் நீங்கள் எங்களுக்குள்ளே வச்சிருக்கிறீங்க. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எங்களுக்குள்ளே வைத்த கிருபைக்காக மற்றவர்களை கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு ஆண்டவரே, இங்கே இருக்கிற ஊழியர்கள் ஒருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் ஊழியம் செய்கிற இடத்துல இருக்கிற மக்களை கீழ்ப்படிய பண்ணுவதற்குரிய கிருபை அந்த ஊழியத்தோடு நீங்கள் தந்திருக்கிறீங்க. அதை பார்க்கும்படி மனக்கண்கள் பிரகாசமாகட்டும். ஊழியத்துக்கு தேவையான எல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்கிறத பார்க்கும்படி ஒவ்வொருடைய மனக்கண்கள் பிரகாசமாகட்டும். வல்லமை, வரங்கள், மகிமை அனைத்தும் உள்ள இருக்கிறத பார்க்கும்படி மனக்கண்கள் பிரகாசமாகட்டும். ஆண்டவரே, நாங்கள் பரலோக ராஜ்யத்துடைய ஸ்டுவார்ட்ஸுங்கிறத, உக்கிரானக்காரர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுங்கிறத பார்க்கும்படி எங்களுடைய மனக்கண்கள் பிரகாசமாகட்டும். ஒவ்வொருவரும் இந்த ஊழியத்தை, நல்ல ஊழியத்தை, இந்த கனமான ஊழியத்தை தேவன் விரும்புகிற வகையில தேவ சித்தத்தின்படி செய்ய இங்க ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்தரலும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்கிற இந்த இதுல பங்கு பெற்றிருக்கிற இந்த காலையில வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிற அந்த வரங்களும் வல்லமைகளும் இனி வரக்கூடிய நாட்களில் வெளிப்படுவதாக, ஆறுகளாக வெளிப்படுவதாக. என்னை விசுவாசிகளுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்படும்னு சொன்னீங்களே, இந்த ஆறுகள் புறப்படட்டும். ஒவ்வொரு மூலமாக அற்புதங்கள், அடையாளங்கள் நடந்து திரளான மக்கள் ரட்சிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்குவாராக. நம்ம ஜெபித்தபடியே, டாக்டர் அவர்கள் ஜெபத்தை நடத்தினபடியே இந்த கிறிஸ்மஸ் நாட்களை மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொல்ல அதை நம்ம முயற்சி எடுப்போம். நாங்கள் எங்கள் சர்ச்சில் 30 இடங்களில் கிறிஸ்துமஸ் விழாக்களை நடத்துகிறோம். கிராமங்களில், வீடுகளில் கிறிஸ்மஸ் விழாக்களை ஒரு மணி நேரம் ஒரு டான்ஸு, சாண்டா கிளாஸ் டான்ஸ் போட்டு, ஒரு வீடியோ ஷோ போட்டு ஒரு 30-40 மக்கள் அங்கங்கே திரட்டி இந்த டிசம்பரில் ஒரு 1200 பேரை நாங்கள் டார்கெட் பண்ணி நாங்கள் செய்கிறோம். போன வருஷம் ஒரு 1200 பேருக்கு அப்படி செய்தோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிளான் பண்ணி நீங்களும் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் பயன்படுத்துங்கள். கர்த்தர் அற்புதங்களோடும் அடையாளங்களோடும் வல்லமைகளோடும் உங்களை பயன்படுத்துவார். காட் பிளஸ் யூ. ஓவர் டு டாக்டர் சசிகுமார். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ வெரி மச். ஹல்லேலூயா. நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், வழி நடத்தலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென்.